தமிழகத்தில் குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலும் சிறு விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் வரையிலும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தாவேக தலைவர் விஜய் அறிவித்தார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்றுள்ள குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 50,000 ரூபாய் கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுவதுமாகவும் 60,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 40,000 ரூபாயும் கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் 70,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 30,000 ரூபாயும் 80,000 வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும் கடன் தள்ளுபடி தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 90,000 வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும் 1,00,000க்கும் மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதேபோல 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு கடன் தொகையில் 50%, அதாவது 25,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். மேலும் 60,000 ரூபாய் வரை கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும் 70,000 வரை கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 15,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதேபோல 80,000 ரூபாய் வரை கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும் 90,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு வங்கி மூலம் கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறு விவசாயிகளுக்கு மட்டும் பயனளிக்கும் வகையில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழுவதும் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. 50,000 ரூபாய் வாங்கின விவசாயிகள் மகிழ்ச்சி இருந்தாலும் அதிகமான விவசாயிகள் வாங்கியிருக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு 2 ஏக்கர் விவசாயி ஒரு 70,000 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய பயன் தர்ற மாதிரி எங்களுக்கு இல்லை. சிறு விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொல்லியிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னபடி இல்லைங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். அனைத்து தரப்பு விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் அறிவிப்பை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதவியேற்ற 22 நாட்களில் எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா ஆகியோர் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தியில் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக பிரிந்தனர். மேலும் தாவேக அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் எஸ்பி வேலுமணி தரப்பு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் கடும் அதிருப்திக்குள்ளான எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரின் கட்சி பொறுப்புகளை பறித்தார். மேலும் எஸ்பி வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்களான பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன் ஜெய்சங்கர், ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர், காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அதேபோல எஸ்பி வேலுமணி தரப்பைச் சேர்ந்த மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்தனர். இதற்கிடையே 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். திருமதி ஓ சத்யபாமா, திருமதி கே மரகதம் குமரவேல், திரு எஸ் ஜெயக்குமார் ஆகிய 3 உறுப்பினர்களும் தாங்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து முறைப்படி கடிதம் அளித்துள்ளனர். பேரவை விதிகளின்படி
இக்கடிதங்கள் முறையாக உள்ளதால் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் 3 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ததால் எஸ்பி வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 25 17 குறைந்துள்ளது. அதேபோல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 47 44 குறைந்துள்ளது. தலைமை செயலகத்தை விட்டு வெளியேறிய மரகதம் குமரவேல், சத்யபாமா மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் நேரடியாக பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சியில் இணைந்தனர். மூவருக்கும் கட்சி உறுப்பினர் அட்டையை பொதுச் செயலாளர் ஆனந்த் வழங்கினார். முன்னதாக தலைமை செயலகத்திலேயே 3 பேரும் தாவேகாவில் இணைந்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் அதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்தார். அது ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்கவுங்க எங்களை எங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் நீங்க கூட இப்பயே ஆன்லைன்ல போன்ல எடுத்துக்கலாம். இது யாரும் கொடுக்கறது இல்ல. அவங்கவுங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க ஜாயின் பண்ணல. அது ஃபேக்கா அவங்க பப்ளிக் பண்ணாங்க. நம்ம எதுவும் எதிர்வரும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியா என்ற கேள்விக்கு மரகதம் குமரவேல் பதிலளித்தார். தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அவர்கள் முடிவெடுப்பார்கள், தலைமை முடிவெடுப்பார்கள். அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். முன்னதாக அதிமுக மருத்துவரணி மாநில இணை செயலாளரும் திருப்பரங்குன்றம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் சரவணன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தாவேக அரசில் குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலகச் செய்து அவர்களை தலைமைச் செயலகத்திலேயே வைத்து தங்கள் கட்சியில் இணைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்துக் கொண்டவர்கள் துயர சக்தியாக அம்பலப்பட்டு போயிருப்பதாக சாடியுள்ள மு.க. ஸ்டாலின் இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கவா மக்கள் வாக்களித்தார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது நடக்கும் கூத்துக்களை அமைச்சரவையில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் இதன் மூலம் வெளிப்பட்டு விட்டதாக விமர்சித்துள்ளார். இதேபோன்று தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேக அறிமுகம் செய்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 126 தொகுதி மக்கள் தனக்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் என்பதை உணராமல் பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற தகிடத்த அரசியலில் விஜய் ஈடுபட்டு வருவதாகவும் விமர்சித்துள்ளார். அதிமுகவின் உண்மை தொண்டர்களின் உழைப்பால் வென்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சோஃபாவோடு போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு திரட்டி உள்ளதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். கோட்டையின் கீழ்த்தளத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் 3 அதிமுக எம்எல்ஏக்களிடம் ராஜினாமா கடிதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள தாவேக அமைச்சரின் அறையிலேயே அவர்களுக்கு கட்சி உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பா அந்த ஒரு வாரம் கோடைகாலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுமா என்ற ஐஎம்டியிலிருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் தந்த பதிலே இது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட தையல் ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் இருக்கும் என்று திட்டவட்டமாக கூறினார். பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடரும் என்றும் அமைச்சர் உறுதிபட கூறினார். காலை உணவு, மதிய உணவு எல்லா திட்டமும் தொடரும். எங்க குழந்தைகளை பாதிக்கக்கூடிய எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். சொல்லப்போனா இன்னும் அதை மேம்படுத்தி சரியான பயனாளர்களுக்கு போனோம். 10 பேருக்கு அது போகுதுன்னு சொல்லி போலியா கணக்கு கட்டிட்டு உண்மையிலே 10 பேரா 5 பேரா அது எங்க போச்சு, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யப்பட்டு will make sure பள்ளிகளில் போக்சோ வழக்குகள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். பக்ரீத் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கும் பிற இடங்களில் இருந்து தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்ள 5000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று 475 பேருந்துகளும் நாளை 845 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் நாள்தோறும் 455 பேருந்துகளும் சென்னை, கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இன்று 80 பேருந்துகளும்
நாளை முதல் 30ஆம் தேதி வரை நாள்தோறும் 170 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மாதவரத்திலிருந்து இன்று 35 பேருந்துகளும் நாளை முதல் 30ஆம் தேதி வரை நாள்தோறும் 60 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் 300 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப ஏதுவாக 1085 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரையிலும், தென்மேற்கு வங்கக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் வழியாகவும் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல நாளை முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் சென்னையில் வெயிலின் தாக்கம் 106 டிகிரி ஃபாரன்ஹைட்டை தாண்டக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்திற்கு எதிராக கடந்த 2018 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவித அனுமதியும் வழங்கவில்லை என்றும், இந்த திட்டம் தொடர்பாக நிபுணர்கள் அடங்கிய மத்திய நீர்வளக் குழுமம் தீர்மானிக்கும் என்றும் உத்தரவிட்டு கடந்த ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி வழக்கை முடித்து வைத்தது. இருப்பினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி தமிழ்நாடு அரசு தரப்பில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய போதிய முகாந்திரம் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசால் பூமி பூஜை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தலைமை செயலகத்தில் காவிரி நதிநீர் வல்லுநர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். அப்போது காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டிடவும், விவசாயிகளின் நலனை காத்திடவும் தொடர் சட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுத்திட முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைத்தால் அரசுக்கு சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வங்கி ஒன்றின் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன், நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து சிலர் தேவையில்லாத அவநம்பிக்கையும் அச்சத்தையும் பரப்பி வருவதாக குறிப்பிட்டார். மக்களுக்கு வார்த்தைகளாலும் செயல்களாலும் நம்பிக்கை அளிக்க வேண்டுமே தவிர வீண் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்று கூறிய நிதியமைச்சர், தற்போதைய சூழலில் எரிபொருள், உரம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகிய மூன்றிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்க வேண்டிய 8 லட்சம் கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பது கவலை அளிப்பதாக கூறிய நிர்மலா சீதாராமன், அதனை 45 நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியாகும் முதல் ஒரு வாரத்திற்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட திரையரங்குகளுக்கு அனுமதி வழங்கி முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 16ஆம் தேதி திரைப்படத்துறையைச் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் திரையரங்குகளில் அனைத்து திரைப்படங்களுக்கும் நாளொன்றுக்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்க வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கையாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1957ஆம் ஆண்டு தமிழ்நாடு திரையரங்குகள் ஒழுங்குமுறை விதியின் கீழ் வழங்கப்படும் சி படிவ உரிம நிபந்தனை 14A படி 4 காட்சிகள் மட்டுமே திரையிட அனுமதி வழங்கப்பட்டு வந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் புதிதாக வெளியிடப்படும் தமிழ் திரைப்படங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன நாளிலிருந்து முதல் 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளித்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். உள்ளூர் பண்டிகை நாட்கள், பொது விடுமுறை நாட்கள் மட்டுமின்றி இனிவரும் காலங்களில் அனைத்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தினசரி 5 காட்சிகள் திரையிடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சலுகைகளின்படி 5 காட்சிகள் திரையிடுவதற்கு அரசுக்கோ மாவட்ட ஆட்சியரிடமோ உரிமம் வழங்கும் அலுவலர்களுக்கோ தனியாக விண்ணப்பித்து அனுமதி பெற தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளம் அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தில் 77 நாட்களில் வழக்கை விசாரித்து குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு இயற்கை உபாதை கிடைக்க சென்ற நிலையில் மறுநாள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. சம்பவம் தொடர்பாக 15 தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வந்த காவல்துறையினர் ஒரு வாரமாக 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து ஒருவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் தூத்துக்குடியில் உள்ள ராஜபாண்டி நகரைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பது தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் கொடூர சம்பவம் நிகழ்ந்த 17 நாட்களிலேயே போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், கிராமத்தினர், தடயவியல் துறை அதிகாரிகள் என மொத்தம் 73 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஏறத்தாழ 77 நாட்களாக வழக்கு நடைபெற்ற நிலையில் நேற்று இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்றது. அதற்காக மதுரை மத்திய சிறையிலிருந்து காலை 11:30 மணியளவில் தர்ம முனீஸ்வரன் தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதி பிரீதா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணையைத் தொடர்ந்து தர்ம முனீஸ்வரனை குற்றவாளி என்று நீதிபதி பிரீதா உத்தரவிட்டார். இதனையடுத்து தர்ம முனீஸ்வரனுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அவரது தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். அதை ஏற்க மறுத்த நீதிபதி பிரீதா ஏற்கனவே திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளித்து நீதிமன்ற பிணையில் விடுவித்த போதிலும் மகளாய் பார்க்க வேண்டிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததை மன்னிக்க முடியாது என்றார். வழக்கில் ஆயுள் தண்டனை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில் இரட்டை தூக்கு தண்டனை விதிப்பதாக உத்தரவிட்டு பேனாமுனையை நீதிபதி பிரீதா உடைத்தார். தீர்ப்பை வரவேற்று பேசிய சிறுமியின் உறவினர்கள் கடுமையான தீர்ப்புகள் வழங்கினால் மட்டுமே குற்ற செயல்களை தடுக்க முடியும் என்றார். போலீஸ் துறையும் கவர்மெண்ட்டும் நல்ல விரைந்து செயல்படுத்துறதுனால கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு உள்ள விசாரணை ஆரம்பித்து 1 மாதத்துக்கு உள்ளே தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இரட்டை மரண தண்டனை அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இனிமேல் இந்த இது நடக்கக்கூடாது, அவ்வளோதான். இனிமேல் எச்சரிக்கை. இந்த தண்டனைக்கு ரொம்ப சந்தோஷம். தண்டனை கொடுத்து. அதேபோல அறிவியல் பூர்வமான விசாரணை மற்றும் பரிசோதனைகள் வழக்கின் முக்கிய ஆதாரமாக விளங்கியதாக வழக்கறிஞர் தெரிவித்தார். தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இன்றைய சமுதாய சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு மிகவும் அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றம் புரிபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் இந்த தீர்ப்பு என்று நம்புகிறேன். வழக்கு விசாரணை காவல்துறைக்கு கடும் சவாலாக இருந்ததாக தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பித்தாரி தெரிவித்தார். இது ஒரு பிளைண்ட் கேஸா இருந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் thousands of hours அனாலிசிஸ் அப்புறம் தான் இந்த க்ளூ கிடைச்சது. இவ்வளோ ப்ரொஃபஷனலாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இது குற்றவாளி பிடிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இஷ்யூ இருந்தது, ஒரு சவாலாக இருந்தது லோக்கல் போலீஸ்க்கு. முன்னதாக தர்ம முனீஸ்வரனை தானே கொன்று விடுவதாக அவரது தாய் நீதிமன்றத்தில் கதறி எழுந்தது காண்போரை கலங்கச் செய்தது. மாணவி மரணத்திற்கு 77 நாட்களில் நீதி கிடைத்ததற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் நேற்று காலை 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் தகித்த நிலையில் மாலையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. தொடர்ந்து வேலூர், சதுவாச்சாரி, காட்பாடி, வள்ளிமலை, பொன்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வீசிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கண்ணமங்கலம், அம்மாபாளையம், புதுப்பாளையம், கொங்கராம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் இடைவிடாத மழை கொட்டி தீர்த்தது. கண்ணமங்கலம் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் பலத்த காற்று காரணமாக 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோவை மருதமலையில் பக்தர்கள் செல்லும் படிக்கட்டில் யானை உலவியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். பக்தர்கள் நடந்து செல்லும் பிரதான மலைப்பாதையில் உலவிய யானை நடைபாதை கடைகளில் உணவு தேடி அலைந்தது. பின்னர் மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானை சென்றது. பக்தர்களின் பாதுகாப்பை கருதி வனத்துறையினர் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் மலைப்பாதையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு கோரிக்கை எழுந்துள்ளது.
செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எடுக்க முடியாமல் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விபத்துகளில் சிக்கி எலும்பு முறிவு மற்றும் பலத்த காயத்துடன் அவசர சிகிச்சைக்கு வந்த ஏராளமான நோயாளிகளுக்கு அடுத்த கட்ட சிகிச்சைக்கான பரிசோதனைகளை செய்ய முடியாமல் இயந்திரங்கள் முற்றிலும் முடங்கின. இதனால் கடும் உடல் வலியோடு வந்த நோயாளிகள் பரிசோதனை நிலையத்தின் வெளியே தரையிலும் நாற்காலியிலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள சாத்தனூர் மகாமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தீயில் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் கரகாட்டம் ஆடிய கலைஞர் கண்ணில் ஊசியை எடுத்து ஆடியது கவனம் பெற்றது. கரகமாடிய கலைஞர் தட்டு மற்றும் பானை மீது நடனமாடிய நிலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. கோடை விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் சாலை ஓரங்களில் உலாவரும் வனவிலங்குகளை கண்டு வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். முதுமலை வனப்பகுதி தற்போது பசுமைக்கு திரும்பியுள்ள நிலையில் மாயார் சாலையில் கம்பீரமாக அமர்ந்து ஓய்வெடுத்த புலி, தோகை விரித்தாடிய மயில்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மான் கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். வனப்பகுதிக்குள் வாகனங்களை நிறுத்தவோ வனவிலங்குகளுக்கு இடையூறு செய்யவோ கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 15,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. ஞாயிற்றுக்கிழமை மாலை பெய்த மழையால் 25 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த கதலி ரக வாழை மரங்கள் சேதமடைந்தன. 15,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள காண்டூர் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்த ஆண் யானையின் கடைசி நிமிட வீடியோ வெளியாகியுள்ளது. திருமூர்த்தி அணைக்கு நீர் செல்லும் காண்டூர் கால்வாயில் சனிக்கிழமை மாலை தவறி விழுந்த ஆண் யானை உயிரிழந்தது. இந்த யானை தண்ணீரில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்களின் வாழ்வியலை இயற்கை நிறங்களை கொண்டு ஓவியமாக தீட்டிய மறைந்த அஜிலிபொட்டு கலைஞர் கிருஷ்ணன் கிட்னாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே வெள்ளரிக்கொம்பை கிராமத்தைச் சேர்ந்த பாரம்பரிய ஓவியர் ஆர் கிருஷ்ணன் கிட்னா. ஆலுகுரும்பா பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். குறும்பா ஓவியங்களை வரைவதில் திறன் பெற்றவர். அஜிலிபொட்டு கலைஞரான இவர் 30 ஆண்டுகளாக ஓவியம் வரையும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தமது மக்களின் சமூக வாழ்க்கை, சடங்குகள், தேன் எடுத்தல், திருமணம், காட்டின் வாழ்வியல் போன்றவற்றை இயற்கை நிறங்களையும் ஆலம் வேர் தூரிகைகளையும் கொண்டு வரைந்துள்ளார். 3000 ஆண்டுகள் பழமையான எழுத்துப்பாறை ஓவியங்களால் ஈர்க்கப்பட்டு அத்தகைய ஓவியங்களையும் இவர் வரைந்துள்ளார். தனது சமூக மூதாதையர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்த இவர் 2004இல் அஜிலிபொட்டு கலைஞர் குழுவை உருவாக்கினார். பழங்குடியின கலாச்சாரம் மற்றும் கதைகளை உலகிற்கு கொண்டு சேர்க்கும் வகையில் கண்காட்சிகள் மற்றும் பயிற்சி முகாம்களை நடத்தினார். இந்திய அரசின் பழங்குடியினர் நல அமைச்சகம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இவருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டியுள்ளன. குறும்பர் கலை வடிவத்தை பாதுகாக்கும் வகையில் அதற்கு புவிசார் குறியீடு பெற தனது கடைசி காலம் வரை கிருஷ்ணன் பெரும் முயற்சி எடுத்து வந்துள்ளார். அழிந்து வரும் குறும்பா ஓவியங்களை வரைந்ததற்காக பல்வேறு தேசிய விருதுகளை பெற்ற இவர் கடந்த ஆண்டு மார்ச் 14இல் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இவரது மனைவி சுசீலா மேட்டுப்பாளையம் பாக்குத்தோப்பில் கூலி வேலைக்கு சென்று வருகிறார். இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர்.
அவரது மூத்த மகள் வாசுகி தந்தை இறந்தவுடன் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியிருக்கிறார். இறப்பதற்கு முன்பு இன்னும் சில மாதங்களில் தனக்கு பெரிய விருது ஒன்று கிடைக்கும், அதனை குடும்பத்தோடு சென்று வாங்கி வர வேண்டுமென கிருஷ்ணன் தனது மனைவியிடம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்ததாக சுசீலா கூறுகிறார். தனது மறைவு வரை கலைப்பயிற்சி அளிப்பதில் உறுதியாக இருந்த கிருஷ்ணன் கிட்னாவுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதளித்து பெருமைப்படுத்தியுள்ளது. காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி திருவிழாவின் 5வது நாள் போட்டியில் தமிழ்நாடு, டெல்லி, பெங்களூரு அணிகள் வெற்றி பெற்றன. பெங்களூரு ஹாக்கி கர்நாடக அணியை எதிர்கொண்ட ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு போட்டியில் சென்னை இன்கம் டாக்ஸ் அணியை 5-3 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு சதன் கமெண்ட் அணி வென்றது. அதேபோல 4-2 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை டெல்லி அணி வென்றது. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் மத்திய தொல்லியல் துறை மற்றும் வருவாய்த்துறையினர் அளவீட்டு பணியை தொடங்கினர். திருப்பரங்குன்றம் மலையை மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர கோரி தொடரப்பட்ட வழக்கில் மே மாத இறுதிக்குள் முழு ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ஸ்ரீமதி அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் மத்திய தொல்லியல் துறை பொறியாளர் உமேஷ், திருமங்கலம் கோட்டாட்சியர் சிவஜோதி உள்ளிட்ட அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் நவீன DGPS கருவி மூலம் அளவீட்டு பணிகளை தொடங்கினர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. காந்திநகர் பகுதியில் புளியமரம் சரிந்து விழுந்ததில் மின்கம்பங்கள் உடைந்து மின்தடை ஏற்பட்டது. அக்ரஹாரம் பகுதியில் தென்னை மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மாநில நகர் பகுதியில் வீட்டின் மீது பனைமரம் விழுந்ததில் வாகனங்கள் சேதமடைந்தன. மஞ்சமேடு பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பல ஏக்கர் வாழை மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். திரைப்பட நடிகையும் ஆந்திர முன்னாள் அமைச்சருமான ரோஜா அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியர்கள் மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்த ரோஜாவுடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஹோசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு ரசாயன கழிவுநீர் அதிக அளவில் வந்து சேர்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் நேரடியாக திறந்துவிடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீர் கரும்பச்சை நிறத்தில் நுரை பொங்கி வருவதுடன் துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறப்படுகிறது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் செங்கன்னூர் அருகே கனமழையால் வீட்டின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கிணறு திடீரென நிலத்திற்குள் புதைந்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. புலியூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முற்றத்தில் அமைக்கப்பட்டிருந்த கிணறு நிலத்திற்குள் புதைந்தது. சத்தம் கேட்டு வெளியே வந்த குடும்பத்தினர் அந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. கரூர், குளித்தலை, மாயனூர், லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மாயனூர் அருகே மேலமாயனூர் பகுதியில் தெருவில் மின்கம்பம் சாய்ந்ததால் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள அஷ்டமுடி ஏரியில் படகு வீடு ஒன்று நீரில் மூழ்கிய நிலையில் அதில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கொல்லம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் சுற்றுலா பயணிகளுடன் சென்ற படகு வீடு திடீரென நீரில் மூழ்கத் தொடங்கியுள்ளது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் விரைந்து சென்று 20க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டு பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கனமழையை பயன்படுத்தி பாலாற்றில் கழிவுநீரை தோல் தொழிற்சாலைகள் திறந்துவிட்டதால் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. மாராப்பட்டு பகுதியில் பாலாற்று நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுவதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தோல் கழிவுநீர் கலப்பதால் பாலாற்று படுகையில் உள்ள நிலத்தடி நீர் குடிப்பதற்கே தகுதியற்றதாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஓடை ஒன்றில் காட்டாற்று வெள்ளத்தில் 6 வயது சிறுவன் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஓடையில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மழை வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க சென்ற 6 வயதான மதன் கார்த்திக் என்ற சிறுவன் வெகுநேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என தெரியவந்தது. இதையடுத்து சிறுவனை தேடும் பணியில் ஆசனூர் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர்.